போட்டி தேர்வு தயாரிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மாற்றம் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சோட மேக்ஸோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம், மேக்ஸோட ஆன்சர் கீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மொதல் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்வெர்ட் 1.45 இன்ட்டு P/Q ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் மட்டும் பாருங்களேன். இப்போ 4, 5 அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1.45 பார் இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த 4, 5 மட்டும் கண்டினியூஸாக போகுது அப்படின்னு அர்த்தம். அது போயிட்டே இருக்கு, நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தசம எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க, ஒரு பின்னமாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி புத்தகத்தில் ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து போட்டி தேர்தல் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ்லாம் போட முடியாது. ஸோ நம்ம ஷார்ட்டாகவே நம்ம அதை வந்து போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே எத்தனை டெசிமலுக்கு வந்து மேலே பார் போட்டிருக்காங்க பாருங்கள். 2 டெசிமல்னா 100ன்னு எடுத்துக்கணும், 1 டெசிமல்னா 10 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது அப்படி போயிட்டே இருக்கும். இது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பக்கம் அந்த தசம அந்த கண்டினியூஷன் வந்து நான் கட் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்க, 100x அப்படின்னு எடுத்துக்கிறேன். 100xனா இது 100ஆல் பெருக்கணும் என்ன வரும், 100. இது போயிட்டே இருக்கும். கரெக்டா? சரி, 45 வரும், 145. சரி, கஷ்டம். எக்ஸ் வந்து 1.45 அப்படி போவோம். 100x அப்படி பார்த்தீங்கன்னா இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 145.45 and so on போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ராக்ஷன் பண்ண போகிறேன். இதையும் இப்போ 100xல ஒரு எக்ஸ் போச்சுன்னா எனக்கு 99x கிடைக்குது. இங்கே 145 புள்ளி அந்த 45ன்னு போயிட்டு இருக்கு, இங்கே 1.45 போயிட்டு இருக்கு. இது கழிச்சாக்கா மொத்தமாக எது வரைக்கும் போனாலுமே அது மொத்தமாக கழிஞ்சிடும். அப்போ 145ல் 1 போச்சுன்னா 144. ரைட்டா? இப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம அதான் மீதி அந்த பக்கம் எடுத்துட்டு போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144/99. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம்னாக்கா 9 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 டேபிள் பண்ணாக்கா 16/11. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16/11. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16/11. அதாவது 76வது கொஸ்டின். மேக்ஸ் வந்து 76லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 76லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 77வது சம் பாருங்க. இது ஒரு போர்ட் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது அப்படின்னா மொத்தமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது தான். இப்போ இந்த மாதிரி சம்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். -1/3 into 5/4 plus 3/5 divided. இப்போ 1/2 minus 1/4. இது எப்படின்னா இது 1/2னா ஆஃப், 1/4னா 0.25. அப்போ அதில் பாதியில் வந்து ஒரு 1/4 பாகம் போதுனாக்கா 1/4 பாகம் தான் இருக்குது. இல்லை நீங்கள் எல்சிஎம் எடுத்து குறுக்கு பெருக்கல் பண்ணி போட்டுருந்தாலும் போட்டுங்க. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும், 4 வரும். அப்போது இந்த இடத்துல 2 முறைனா மேலே 2 - 1, அப்போது 1/4 அப்படின்னு கிடைக்கும். எல்லாம் ஒன்று தான். இப்போ இது ஒரு ரூபாயில் வச்சுங்களேன், ஒரு 50 காசு, இது வந்து ஒரு 4 வச்சுங்களேன். இப்போ 50 காசுல ஒரு 4 போச்சுன்னா எவ்வளோ இருக்குது, நீங்கள் 4 அந்த காசு தான் உங்களுக்கு டிவைடட் பை 1/4. சிம்பிளாக புரிஞ்சுங்களே போதும். இங்கே எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, கீழே அடிக்கிற நம்பர் எதுவுமே இல்லை, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன இருக்கு பாருங்க, -5 கீழே மல்டிப்ளை பண்ணால் 12. ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் முதல்ல பண்ணணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா டிவைடில் இருக்குது. இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் எடுத்துகிட்டு மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கின்னு 4/1 போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் அடிப்படை நம்பர் எதுவும் இல்லை, இங்கே 8ஓ இல்லை அதில் இங்கே 6ஓ எதுவும் அடிப்படை நம்பர் இல்லை. அதனால் அப்படியே தான் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 12 ப்ளஸ் இங்கே 12/5 இருக்குது. சப்போ இது வந்து ஒரு கூட்டல் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் மெத்தட் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். எல்சிஎம் மெத்தட் சால்வ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னாக்கா இடம் இல்லை, அப்படியே பக்கத்தில் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் கீழே ஒரு ஸ்டெப் பக்கத்தில் எழுதுறேன். இது எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் 60 கிடைக்கும். 60னா இங்கே எத்தனை முறை வரும், 5 முறை, இங்கே 12 முறை. அப்போனா ஒரு 5 முறைனா மேலே -25 ப்ளஸ் 144 வரும். ரைட்டா? அப்போது 144ல் -25 அப்படி போச்சுனாக்கா
119/60 கிடைக்கும். இது ஆன்சரு. பட் இது ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா பாருங்க. அவங்க கொடுத்துக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமா இருக்கு சொல்ல, இதையும் கலப்பு பின்னமா மாற்றலாம். கலப்பு பின்னமா மாற்றது இங்கே எழுதுற பாருங்க, ஈஸியாக புரியும் உங்களுக்கு. 119/60. இது எப்படி சார் இந்த நம்பர் வந்து கலப்பு பின்னமா மாற்றுது? இவ்வளோ பெரிய நம்பர் கஷ்டமா இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. கீழே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிங்க. 60 2 தடவை பெருக்கணும் 120. ஆனால் 120க்கு இங்கே 1 கம்மியாக இருக்கு. அப்படின்னா என்ன வரும்? ஒரு முறை தான் போகும். இப்போ 60 × 1 மீதி எவ்வளோ இருக்குது? இன்னொரு 60 போட்டால் 120 வந்துடும். அப்போ 1 கம்மியாகுதுன்னா 59. 60 × 1 60 + 59 என்ன வரும்னா உங்களுக்கு 119/60. ஆன்சர் வந்து டி. அடுத்த போலாமா? If A denotes xல மல்டிப்ளிகேஷன், அதாவது ஏன்ற சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து மல்டிப்ளிகேஷன் குறியுது, பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், சி வந்து பார்த்தீங்கன்னா டிவைடடு, டி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். அப்போ இந்த கீழே கொடுத்துக்கிற விஷயத்த வந்து சால்வ் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம் நம்ம. 25D 42C 6B 10A 5 அவ்வளோதான். அப்படியே எழுதி வேண்டியதான். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த சிம்பிள்ஸ் போட்டுற வேண்டியதான். 25 டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிக்கு மைனஸ். 42 சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல் கொடுத்துருக்காங்க. 6 பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஏக்கு மல்டிப்ளிகேஷன் 5. ஸோ விஷயம் என்னன்னாக்கா, இதை நீங்கள் போர்ட் பாஸ் ரூல்ஸில் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆஸ் பர் போர்ட் பாஸ் நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடில் தான் சால்வ் பண்ணணும். இது டேரெக்டாகவே அடிச்சிங்க, இது ப்ராக்கெட் போட்டு அடிச்சாலும் ஒன்று, டேரெக்டாக அடிச்சாலும் ஒன்று. டேரெக்டாக அடிச்சினாலே 7 முறை வந்துடும். 6ஆவது பாட்டில் 7 முறை போயிடும். வேறு என்ன இருக்குங்க? 25 - 7 ப்ளஸ் 10 × 5 50. ரைட்டா? அப்போது 25ல் 7 போச்சுன்னா 18 + 50 எனக்கு ஒட்ட மொத்தமாக எவ்வளோ கிடைக்குதுன்னா 68 + 68. ஆன்சர் ஆப்ஷன் -68 இருக்கு, பார்த்து. இதுக்கு ஆன்சர் டி. 78வது சம்முக்கு ஆன்சர் டி. இந்த மாதிரி x/y கொடுத்துட்டு அதுக்கு நேராக ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணி சொல்லி கேட்பாங்க. இப்போ இதுக்கு என்ன பொருள்? எப்படி சார் இது x/y? இது எப்படி சார்? எது சார் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு எது சார் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டுனா நேராக எடுத்துக்கலாம். அது எப்படி சார் நேராக எடுத்துறீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். எப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம்? 5x = 4yன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் x 4னும் y 5ன்னு எடுப்போம். ஏன்னா வெளிக்கிற நம்பரு, இது உள்ளக்கிற நம்பர். அப்போ x 4 y 5 அதே தான் இங்கே டேரெக்டாக வந்து பாருங்க, x 4 y 5. அப்போ டேரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். அதனால டேரெக்டாக எடுத்துக்கலாம். நான் வந்து எக்ஸோட மதிப்பு 4னும் ஒய்யோட மதிப்பு 5ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். 4/7 ப்ளஸ் 2 ஒய்க்கு பதில் என்ன பண்ணலாம்? 5 போட்டுடலாம். -4 டிவைடட் பை +4. ரைட்டா? என்ன வரும் பாருங்க, 4/7 ப்ளஸ் இங்கே 10 -4 6 வரும். இங்கே 10 14 வரும். அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எனக்கு 14ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 2 முறை வரும். 2 முறைனா 8. சரி, நீ 2 முறை, 2 முறைனா இது 8 8 6 14 அடிச்சோன்னாக்கா எனக்கு 1ன்னு நிற்கும். ஆன்சர் வந்து 1. 0 கூட இருக்குது, பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. புரிஞ்சிருக்குன்னு இருக்கேன். நார்மலாக ஒரு எல்சிஎம் எடுத்து போடுறது தான், ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவும் இல்லை. 80வது சம் பாருங்க. What must be added to 1/x to make it equal to x? என்ன கொடுத்துருக்காங்க? 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு x என கிடைக்கும். இப்போ 1/xன்னு ஒரு பெண் இருக்கு, அது கூட ஏதோ ஒரு விஷயத்தை நான் கூட்டணும். அது கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்னாக்கா x கிடைக்கும் போகுது. அப்போ xல இருந்து நீங்க டைரக்டாவே எது கழிச்சாலே அது கிடைச்சிரும்ல. இப்போ எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இப்போ இது கூட நான் ஒன்று கூட்டினா எனக்கு x கிடைக்கும் போகுது அப்படின்றப்போ நான் xல இருந்து டைரக்டாவே எது கழிச்சா அந்த விஷயம் என்னன்னு கிடைச்சிட்டு போகுது. அப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ்லேருந்தே கழிச்சிட்டு போகிறேன். எக்ஸு மைனஸ் 1/x. இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் இப்போ என்ன வரும்? எக்ஸு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு -1/x. ஆன்சர் டி. ரொம்ப சிம்பிள் தான். இப்போது
உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரியுதுன்னா, 3 கூட எதை ஆட் பண்ணாக்கா எனக்கு வந்து 10 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 3 தான் 1/xன்னு வச்சுங்க, அது கூட என்ன ஆட் பண்ணால் எனக்கு 10 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் 7ன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி கேட்க சொல்லுவோம் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போது நான் என்ன பண்ணுவேன், 10லேருந்து 3 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் 7. அவ்வளோதான். அதுதான் இப்போ நம்ம பண்ணோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 81வது சம் பாருங்க. இதுவும் போர்ட் மாஸ் ரூல்ஸ் பிரகாரம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 6 பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் முக்கியமாக கவனிக்கணும். நம்ம நான் பெருசாக எழுதி காட்டுறேன் பாருங்க. 6 + 6 + 6 + 6 வகுத்தல் 6. கீழே வந்து 4 + 4 + 4 வகுத்தல் 4. இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது பிராக்கெட்ல இருக்குது. போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் நம்ம பிராக்கெட்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணோம். இது பாருங்க 4 6 என்ன வருது 24. அப்போ 24 வகுத்தல் 6 அடிச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்குது 4ன்னு கிடைக்குது. அப்போ மேலே இருக்கிறதுக்கு மட்டும் நான் 4ன்னு எழுதிக்கிறேன். கீழே அதே மாதிரி பண்ணலாமா சார்னா 1 2 3 4 4 இருக்குது 16 கிடைக்கும். டிவைடட் பை 4 போட்டாக்கா எனக்கு 4 கிடைக்கும். போட்டால் எனக்கு 1 வருமா சார் ஆன்சர்னா 1 கூட வச்சிருக்கோம். அது அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பிராக்கெட் கொடுக்கல. அப்போ பிராக்கெட் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம முதல் எதுக்கு செய்யணும், வகுத்தல் இருக்கிறதா செய்யணும். அப்போ வகுத்தல் சொல்லுவோம். இது அடிச்சா எனக்கு 1ன்னு கிடைக்கும். 4 4 அடிச்சா வகுத்தல் 1. அப்போ 3 4 12 + 1 13. ஆன்சர் ஆப்ஷன்ல 1 இருக்கும், 4/13 இருக்கும். இது வந்து போர்ட் மாஸ் ரூல்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்ட் இது. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் வந்து 4/3. எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டிங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப பழைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர 22 23 எக்ஸாம்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப பெருசாக எழுதணும் அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் ஷார்ட்கட்னு சொல்லியிருப்போம். நான் இப்பவும் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இதுக்கு வந்து வெறும் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஒரு 20 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னன்னு தெரிஞ்சாலே போதும். இப்போ இங்கே பாருங்க 225 இது எதனோட ஸ்கொயரு 15 ஸ்கொயர். அப்போ 15னா இங்கே கூட்ட சொல்கிறாங்க. அப்போ கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குங்க 169 ரூட் கிடைக்கும். கரெக்டா? அப்போ 169 ரூட்லேருந்து நான் வெளியே எடுக்கிறேன்னா எனக்கு 13 கூட்டினாக்கா 121 கிடைக்கும். ரைட்டா? அப்போ 121 ரூட்லேருந்து நான் வெளியே எடுக்கிறேன்னா எனக்கு 11 கிடைக்கும். 11 கூட 25 கூட்டினா எனக்கு 36 ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறேன்னா எனக்கு 6 கிடைக்கும். அப்போ 10 கூட 6 கூட்டினா 16 ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறேன்னா எனக்கு டேரெக்டாக 4 அப்படின்னு கிடைக்கும். சரி, இவ்வளோ தூரம் போடணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல. நல்லா கவனிங்க, எல்லாமே சிம்பிள் கரெக்டாக தான் பார்த்துங்க. ப்ளஸ் டே இருந்தாலும் ஓகே தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அது முக்கியம். என்ன நடுவில் என்ன கியூப் ரூட் வந்து தான் பாருங்க. இப்படி வந்துச்சுனாலே இந்த இடத்துல கட் பண்ணிங்க. அப்போது இந்த என்ன சிம்பிள் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்குன்னா இதனோட இந்த 10ஓட 10 ப்ளஸ் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு இருக்கு அப்படின்னா 10க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன வரும் 16. மைனஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி ஸ்கொயர் நம்பர் 9. அப்போ இது ரெண்டுத்துக்குமே ரூட் எடுத்துங்க. இப்போ இது ரூட்லேருந்து வெளியே ஏற்ற 4, மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஒரு வேலை 3. அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு தான் இருக்குது. அப்போனா ஏதோ ஒரு நம்பர் வந்து இது கூட போகுது அப்படின்ற அர்த்தம். கூடனாக்கா எனக்கு என்ன கிடைக்கும் போது அடுத்த ஸ்கொயர் நம்பராக வரப்போகுது. இப்போ அடுத்த ஸ்கொயர் நம்பர்னா இருக்கும் போது 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்டெப்லேயே போடலாம். அதெல்லாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 729 எதனோட கியூபு 9. அட்லீஸ்ட் கியூப் நம்பர் ஒரு 10 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுங்க. மைனஸ் 27 எதனோட கியூபு 3 டிவைட் பை 512 8 கியூபு 343 7 கியூப். அப்போ மேலே இருக்கிறது என்னது 6 பை 15. 3000 போடலாச்சுனாக்கா 2/5. 5/2 கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. தெளிவாக செய்யுங்க. 2/5 தான் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, n 2 n ரூட்ல கொடுத்துட்டு ஈக்குவல் டு 64 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. ரூட் ஆஃப் 2 n ஈக்குவல் டு 64. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ரூட் எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க 2க்கு மேல n இருக்கு. வேற ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம வந்து சால்வ் பண்ணி போட முடியும். இங்க 2க்கு மேல n இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து ஸ்கொயரிங் அட் போத் சைட்ஸ் இரு பக்கமும் வந்து பெருக்குனாக்கா நமக்கு வந்து ரூட் போயிடும். அப்போ என்ன வரும் பாருங்க, ஸ்கொயர் பண்றேன் நான். அப்போ 64 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பண்றதுனால இதுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் இந்த ரூட்டு வெளியே வந்தது. அப்போ இந்த 2க்கு ஈக்குவலாக நான் வந்து 64 எந்த நம்பர்ல நம்ம வந்து அடுக்குகள் எடுத்துட்டு வந்தா வரும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். சிம்பிளா நீங்க வரல வச்சு எழுதுங்க. அப்போ பைனரி நம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வரல வச்சு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 4 8 16 32 64. இப்போ 6வது 2 power 6
2 power 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா 64. ஈஸியாக பைனரி நம்பர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வரல விட்டே எண்ணிடலாம். நீங்கள் வந்து 2ல் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ 2 power 6 மேலே இது வந்து 2, அங்கே 2 power n. அப்போ 2 power n ஈக்குவல் டு 2 power a power n whole power m. நம்ம என்ன சொல்லுவோம்? a power mn இல்லை nm எப்படி ஒன்றா சொல்லலாம். அப்போ 6 12. அப்போ என்னோட வேல்யூ கரெக்டாக நமக்கு 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி தேவையில்ல. விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றது தான் சார். வேற மெத்தடில் போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்பில் போகிற மாதிரி பார்த்துங்க, டைம் சேவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பின்னாடி ஒர்க் பண்ணுற ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பக்கம் தான் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணுவோம். √48 மைனஸ் √72 மைனஸ் √27 ப்ளஸ் 18. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சுருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி சார் நம்ம பிரித்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள இருந்து ஸ்கொயர் நம்பர் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். இப்போ எப்படி ஸ்கொயர் நம்பர் வெளியே எடுக்கணும்? இப்போ பிரிக்க சொல்லவே நீங்கள் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் நம்பராக பிரிக்கணும். இப்போ 48 வந்து 2x24 பிரிக்க முடியும். ஆனால் 24 ஸ்கொயர் நம்பர்னு கேட்டால் கிடையாது. நான் வேற எப்படி பிரிக்கலாம்? அதை 3x16 பிரிக்கலாம். 3x16. ஏன் 3x16 பிரிக்கணும்? 16 ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பரை பார்த்து பிரிக்கணும். 72 எப்படி பிரிக்கலாம்? 2x36. 27 3x9. 18 2x9. அவ்வளோதான். பாருங்க, இதில் நான் 16 வெளியே எடுக்க சொல்ல எனக்கு 4 கிடைக்குது. 4√3 மைனஸ் 36 வெளியே எடுத்தா 6 6 18 18 √2 மைனஸ் போட்டுருங்க. ஓகே, இங்கே 3 நான் வெளியே எடுக்கிறேன் ப்ளஸ் 3 வெளியே எடுத்தா 15 √2. இப்போ 2லாம் ஒரு பக்கம் எழுதிட்டு 3லாம் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். 4√3 மைனஸ் 3√3 வேற என்ன இருக்கு? மைனஸ் 18 √2 ப்ளஸ் 15 √2. ஒன்றும் இல்லை, அந்த √3லாம் ஒரு சைடு √2லாம் ஒரு சைடு. ஏன்னா மைனஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வெறும் என்ன கிடைக்கும்? √3 தான் கிடைக்கும். வேற என்ன இருக்குது இதில்? மைனஸ். இதில் மைனஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போது 3√2. √3 மைனஸ் 3√2. ஆன்சர் ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க. √3 எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. நன் ஆஃப் திஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். அப்போ கரெக்டாக ஆன்சர் வரலைன்னா நம்ம போட்டது தப்புன்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ணலாம், தப்பு கிடையாது. டைம் இருந்துச்சுன்னா ரீசெக் பண்ணுங்க, இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டா நன் ஆஃப் திஸ் போடுங்க. நீங்கள் போட்ட சம்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி எது கொடுக்குறாங்கன்னா திரும்பவும் நீங்கள் இதை போட்டு பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறது. 86வது சம் பாருங்க. 2116 வந்து பார்த்தீங்கன்னா 46. அதோட வெளியீடு தான் எனக்கு 46 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தசம எண்களாக கொடுத்தா நம்ம எப்படி போகிறது, அது கூட்டினா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மதிப்பு எனக்கு 46 கிடைச்சிச்சு. அப்போ இதுக்கு நான் எடுக்க சொல்ல எப்படி எடுப்பேன்? 21.16. தசம எண்ணே மறந்துடுங்க. இப்போ இங்க இருக்கிறதுக்கு 46 அப்படின்னு எழுதிக்கங்க. தசம எண்ணை ஃபுல்லாக மறந்துடுங்க. இந்த பாயிண்ட் வந்து எங்க வச்சிருக்காங்க பாருங்க. 2 நம்பருக்கு ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சிருக்காங்க. 2 நம்பர் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த 4 நம்பர் வெளியிட்டு சொல்ல எனக்கு 2 நம்பர் 46 கிடைக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் பொறுத்த வரைக்கும் 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வந்து நீங்க பாயிண்ட் வச்சுக்கணும். இங்க 2 நம்பர் இருக்கா? இந்த 16க்கு வந்து 2 நம்பருக்கு நான் ஒரு நம்பருக்கு டெசிமல் வைக்கிறேன். டெசிமல் மட்டும் தான் சொல்றேன். நீங்க வந்து இதை வந்து 16க்கு 6 எடுத்துக்கலாம் நினைச்சுக்காதீங்க. டெசிமலுக்கு மட்டும். இப்போ இந்த இடத்துல பாருங்க 0.2116. அதே 46 எழுதிங்க. ஏன்னா இந்த நம்பர் மட்டும் எழுதிங்க. 2 4 அப்படின்னா 2 நம்பர் எடுக்கணும். இந்த 1 இது 2. அப்போ புள்ளி இங்க வருது. எங்க வருது நல்லா பாருங்க. இதுக்கு ஒரு நம்பரு, இதுக்கு ஒரு நம்பர். அப்போ 1 2. அப்போ 0.46 அப்படின்னு வருது. அடுத்த நம்பர் பாருங்க 0.002116. அப்போ இதுக்கு 1 2 3. அப்போ 3 நம்பர் வைக்கணும். நான் இப்போ இருக்கிறது எனக்கு 46 தான் இதோடது. அப்போ 3 நம்பர் வைக்கணும்னா முன்னாடி ஒரு தசம எண் நான் சேர்த்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 0. அப்போ 3த்துக்கும் எந்த மாதிரி எழுதிருக்கேன் பாருங்க. வெளியே அவுட்புட் எடுக்கிற நம்பர், ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிற நம்பர் எப்படி எழுதிருக்கேன் பாத்துங்க. இது 3த்தையும் கூட்டினா எனக்கு ஆன்சர் கூட்டுங்க 4.6. அந்த டெசிமல்ஸா கரெக்டா எழுதிங்க. 0.046.
6 10க்கு 0 மீதி 1 10 11 1 மீதி 1 5 5.106 ஆன்சர் ஏலே இருக்கு பாருங்க. இது கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 எண்ணுக்கு ஒரு எண்ணு. இதே வந்து கியூப் ரூட் ஆகுது அப்படின்னாக்கா 3 எண்ணுக்கு ஒரு எண்ணு எடுக்கணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சம் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே 4 எண்ணு இருக்குது, அதனால தான் 2 தசமம் வச்சிருக்கேன். இங்கே 6 எண்ணு இருக்கு, அதனால தான் 3 தசமம் வச்சிருக்கேன். இதே கியூப்னாக்கா 3 எண்ணுக்கு 1 எண்ணு, 6க்கு 2 எண்ணு அப்படின்ற மாதிரி வரும். இந்த மாதிரி சம்லாம் பாருங்க. நம்ம முதல்ல வந்து அந்த ரூட் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 225 15 ரூட் அந்த கடைசியாக 10 வந்து முடியல அந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம்ல. சேம் கான்செப்ட் தான். இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க, எல்லா கடைசி வரைக்கும் 6ன்னு போதும். ஆன்சர் ஆப்ஷன் 6 வந்து அப்படி போட்டுறாதீங்க. நம்ம சொன்ன கான்செப்டே தான். ஃபர்ஸ்ட் இருக்கிற போது நம்பர்ல வச்சுங்க, எங்கன்னா போட்டோம் பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துக்கும் நல்ல சிம்பிள் வந்து பிளஸ்ன்னு வருதா மைனஸ் வந்தால் எது வந்தாலும் ஓகே தான். அப்போ இங்கே பிளஸ்ன்னு வருது, 6ன்னு இருக்கு. அப்போ பிளஸ்னா 6க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர், 6க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் 9. இப்போ 6க்கு முன்னாடி ஸ்கொயர் நம்பர் தேவை கிடையாது, ஏன்னா இங்கே நம்ம பிளஸ் தான் இருக்கு, மைனஸ்னா தான் அது போகணும். அப்போ 6க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் 9. இப்போ 9 ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா என்ன கிடைக்கும் எனக்கு? 3. ஆன்சர் 3. அவ்வளோதான். வேற எதுவும் பெரிய ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுலாம் கிடையாது, சிம்பிள் தான். போன சம் ப்ளஸ் வந்துச்சு சார், இந்த சம் வந்து ஒன்றுமே வரல, எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இது எப்படி சார் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ரூட் இருக்குது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது அப்படின்னா டைரெக்டாக ஆன்சர் வந்து 3. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து 2022 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். இது 3 power 1 அப்படின்னு கொடுத்து கேட்டிருந்தாங்க. 89வது சம் பாருங்க. இது இப்போதான் அல்ஜிப்ரா சம்க்கு வந்திருக்கும். இது வந்து அல்ஜிப்ரா சம். இதுக்கு அல்ஜிப்ரா சம்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் எந்தெந்த ஃபார்முலாலாம் படிக்கணும், முக்கியமாக வந்து டிஎன்பிசியில் எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஒரு ஃபார்முலாவோட வீடியோ போட்டிருப்போம். அது இருக்கிற ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சதுக்காக அதில் பார்த்துக்கங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஃபுல் நம்பர் கொடுத்தா இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்குள்ளே வந்து நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இப்போ இங்கே 260 × 260 ப்ளஸ் 1/104 × 104 மைனஸ் 260 minus 1/104 whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன், இப்போ சிம்பிளா எடுத்துக்க போறேன். A வந்து 260, B வந்து 1/104 அப்படின்னு எடுத்துக்க போறேன். எடுத்துக்கினா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் என்ன கிடைக்கும் பாருங்க, கீழே எழுதும் A ஸ்கொயர் பிளஸ் இது என்ன கிடைக்கும் B ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன இருக்கும் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? என்ன பண்ணலாம், A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ், இது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். என்ன வருது, A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் வந்து A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB. அடுத்த ஸ்டெப் தான் வந்து அது உள்ள போகும். மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB. ஏன்னா மைனஸ் போச்சுன்னா நம்ம இந்த பிராக்கெட் போடாத விட்டா என்ன இருக்கும் பாருங்களா, ஏக்கு மட்டும் தான் மைனஸ் இருக்கும், பி வந்து பிளஸ்ல இருக்கும், இது வந்து மைனஸ் 2AB இருக்கும். நான் இப்போ பிராக்கெட் போடுறதுனால வந்து ஒன்றுக்கும் நான் மைனஸ் உள்ள போயிட்டு மல்டிப்ளை பண்றேன். இப்போ பாருங்க டோட்டலாக சிம்பிளே சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. எங்க பேலன்ஸ் என்ன நிற்குது, 2AB தான் நிற்குது. அப்போ ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும், 2 × ஏவோட மதிப்பு 260, பியோட மதிப்பு 1/104. அப்போ கேன்சல் பண்ணா இது 52 கிடைக்குது. 52 எத்தனை முறை போகணும்னாக்கா இங்க 2 இருக்குது, 5 பேருக்குனா தான் 0 கிடைக்கும். அப்போ 50 × 5 வந்து 250, 2 × 5 10. அப்போ கரெக்ட் தான். அப்போ 5 முறை நீங்கன்னா 52 × 5 போட்டு வரைக்கும் பாருங்க 260 வரும். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 5. ஸோ ஈஸி தான். இது உட்காந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இதை வந்து சால்வ் பண்ணிட்டு போறத விட இது வந்து ஏபின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணாக்கா இது ரொம்ப ஈஸி, டைமும் சேமும். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்லோவா சொன்னேன், இது இன்னும் ஃபாஸ்டா கூட போகும். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கொடுத்தாலே சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட் ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி சம்பளம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போடலாம். அதை பயப்படவே வேணாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 9.6. வேற என்ன நம்பர் இருக்குது, 5.4. வேற எதனா நம்பர் இருக்கான்னு பாத்துங்களா, வேற எதுவுமே இல்லை. 1 2 3. இது வந்து ஏன்னு எடுத்துங்க, இது வந்து பின்னு எடுத்துங்க. போன சம் பார்த்த மாதிரியே தான். அப்போ 1 2 3 எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. A³ மைனஸ் B³ டிவைடட் பை இது ரெண்டும் ஒன்றா இருக்குது, A ஸ்கொயரு ப்ளஸ் AB அடுத்து ப்ளஸ் B ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ எனக்கு தேவையானது A³ மைனஸ் B³ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் போதும். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா A மைனஸ் B. இந்த கியூப் பார்த்துங்க,
நடுவில் சிம்பிள் என்ன இருக்கு a மைனஸ் பி இருக்கா, அதை அப்படியே எடுத்து எழுதிங்க, கியூப் விட்டுருங்க. அடுத்து எது சொல்லுவோம் a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே ப்ளஸ் இருக்குனாக்கா இங்கே ப்ளஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். இவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. அப்படி சப்போ எனக்கு இதோட எக்ஸ்பிளனேஷன் இது கிடச்சிருக்கு எனக்கு. அப்போ கீழே கருத்து நான் அப்படியே எழுதிக்கிறேன், a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த கீழே கருத்து அப்படியே எழுதிக்கிறேன், மேலே கொடுத்துக்கிறது நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். எது கேன்சல் ஆகுது பாருங்க, எதுவும் கேன்சல் ஆகிடும். என்ன இருக்குது a மைனஸ் பி தான் இருக்குது. ஏவோட மதிப்பு 9.6, பியோட மதிப்பு 5.4, மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது 2, 4, 4.2. இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கியூபா இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 நம்பர் அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியதான் டேரெக்டாகவே. 9.6 சிம்பிள் என்ன இருக்குதோ அதை அப்படியே செஞ்சுருங்க. ப்ளஸ் இருந்துச்சுன்னா கூட்டி போட்டுருங்க, சிம்பிள், அவ்வளோதான். இது ஒன்றும் சிம்பிளாக பண்ணலாம். பட் என்னன்னாக்கா இது 100% நம்ம சாட்டிஸ்ஃபைடாக நம்ம போட்டது கரெக்டுன்னு வரலாம். இது வந்து நடுவில் எதனா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருந்தோம்னா நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக வர முடியாது. அதனால தான் இந்த ப்ரொசீஜர் கற்றுக்கணும்னு சொல்கிறது. ஷார்ட்கட் போகலாம், இதுவே நம்ம போட்டதே ஷார்ட்கட் தான். மேற்கொண்டு இன்னும் ஷார்ட்கட்டாக போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக போகிறன்ற பேரில் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இதை ஃபாலோ பண்ணிங்க, இதுதான் பெட்டர் சாய்ஸ். இந்த மாதிரி சம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போட முடிஞ்சால் போடுங்க, முடிஞ்ச வரைக்கும் இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்காதீங்க. ஏன்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலாவே பெருசு, 3 ஃபார்முலா கொடுத்ததுனால 3 ஃபார்முலா ரொம்ப பெருசாக போகும். ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா பெருசாக போயிடும். அப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அல்ஜிப்ரா ஃபார்மேட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கண்டிஷன்னா a பிளஸ் பி பிளஸ் சி இது வந்து 0. அதாவது ஏபிசி மூணுத்தையும் கூட்டினா எனக்கு 0ன்னு கிடைக்குதுனாப்பா a கியூபு பி கியூபு பிளஸ் சி கியூப் இதோட மதிப்பு 3abc அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனே கொடுத்துருப்பாங்க. சப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், a பிளஸ் பி பிளஸ் சி இது வந்து 0 வரணும். இங்கே எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை a இதை b இதை சின்னு எடுத்துங்க, ரெண்டும் சேர்ந்து அப்படி எடுத்தீங்கன்னா கூட்டி பாருங்க, a மைனஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க பிளஸ் b மைனஸ் சி பிளஸ் சி மைனஸ் ஏ. அப்போ a மைனஸ் பி பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் சி மைனஸ் ஏ என்ன வருது பாருங்க, 2 கேன்சல், இது 2 கேன்சல், இது 2 கேன்சல், மொத்தத்துக்கு கேன்சல் ஆனால் எனக்கு கடைசியாக எனக்கு 0 தான் கிடைக்குது. அப்போது கீழே இருக்கிறது ஏபிசி நீ எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து 0 அப்படின்னு கிடைக்குதுன்னா, அப்போ மேலே இருக்கிற a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் அப்படின்னு கொடுத்துருங்க. அதோட ஃபார்மேட்டு 3abc அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 3abcனா நான் இதை வந்து a இதை b இதை சின்னு எழுதுறேன்னா நான் ஏபிசின்னு எதை எழுதுறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மேலே என்ன எழுத போகிறோம், அப்போ 3 × a மைனஸ் பி b மைனஸ் சி சி மைனஸ் ஏ. அதாவது இந்த a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் இது மேலே இருக்கு பாருங்க, a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப். அதை தான் நான் இந்த மாதிரி மாற்றி எழுதுறேன். ஏன்னா எனக்கு நான் மூணுத்தையும் கூட்டினா எனக்கு 0 கிடைக்குது அப்படின்றப்போ நான் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். கீழே 9 a மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏ. அப்போ அடிச்சோனாக்கா எனக்கு என்ன கிடைக்குது, இங்கே அடிச்சோனாக்கா 1/3. ஆன்சர் வந்து 1/3. இது எக்ஸாம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா சார்னு கேட்டால் 90% ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்ஜிப்ராவில் வந்து நல்லா கொஞ்சம் பேசிக்காக மேக்ஸ் மேஜர் தெரிஞ்சுக்குவோம், இல்லைன்னா அல்ஜிப்ரா வந்து நல்லா கற்றுக்கணும்னால தான் மட்டும் தான் இந்த ஃபார்முலாலாம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். மனப்பாடம் பண்ணாலாம் இது கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. இதோட விஷயங்கள் புரிஞ்சால் மட்டும் தான் ஞாபகம் இருக்க முடியும். இதுக்கு நான் இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன், அது உங்களுக்கு எக்ஸாம் வரல கண்டிப்பாக வரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a மைனஸ் பி கியூப் கொடுத்துட்டு b மைனஸ் சி ஹோல் கியூப் சி மைனஸ் ஏ ஹோல் கியூப். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருங்க. எந்த வேல்யூ சார் கொடுக்குறது அப்படின்னா, கொடுக்குற வேல்யூ சின்னதாக இருக்கணும். பெருசாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கொடுத்துக்கிறதுலாம் கியூப் நம்பர் 12, 13 நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா அதோட கியூப் போகிறதுலாம் உங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால ரொம்ப சின்ன சின்ன வேல்யூவாக கொடுத்துருங்க. ஏக்கு வந்து 1, எல்லாம் ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 1 எப்படி வேணா மாற்றி கொடுத்துங்க. ஆனால் கொடுக்குற வேல்யூ சின்னதாக கொடுத்துங்க. சப்போ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏக்கு வந்து 1 கொடுத்துருக்கோம், பிக்கு 2, சிக்கு வந்து 3 கொடுத்துருக்கோம். a மைனஸ் பி, அப்போ 1 மைனஸ் 2 என்ன வரும், -1 வரும். -1 ஹோல் கியூப் பிளஸ் b மைனஸ் சி, b வந்து 2, c வந்து 3, 2 மைனஸ் 3 வந்து -1 அதே மாதிரி ஹோல் கியூப் பிளஸ் இங்க என்ன இருக்கு, c மைனஸ் a, c வந்து 3, a வந்து 1, அப்போ 3 மைனஸ் 1 2, 2 கியூப் 8. அப்போ கீழே என்ன கிடைக்கும் எனக்கு 9 இன்ட்டு, அப்போ அதே தான் வரப்போகுது -1 -1 இங்கே 2. ஏன்னா இங்கே கியூப் இல்லை, அதனால டைரெக்டாக அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அப்போது மீதி என்ன வருது பாருங்க,
இப்போ -1 கியூப்னா வரும் -1 தான் வரும். அதே மாதிரி இங்கே -1 கியூபும் திரும்ப -1 தான் வரும். அப்போ இங்கே 8. இங்கே என்ன கிடைக்கும் பாருங்க, -1 × -1 1, 9 × 2 18. அப்போ -1 -2 + 8 எனக்கு என்ன கிடைக்கும் 6/18 கிடைக்கும். அடிச்சுன்னா எனக்கு 1/3. ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வரல இருந்தது இந்த ஷார்ட்கட் வந்து கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி சம்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செய்து திணறாதீங்க. இது எல்லா சம்முக்கு அப்ளிகே ஆகுமா, இது எல்லாமே நான் அதேமாதிரி போட்டு பாடுவோம் சார்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஒரு சில சம் வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா வச்சு போட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி என்னால் வந்து கால்குலேட் பண்ண முடியல, இது பார்த்தாலே எனக்கு திணறுது, இந்த மாதிரி சம்லாம் பார்த்தாலே என்னால் வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்ற சம்முக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நான் ப்ரிஃபரபிள் கிடையாது. இது நான் யாருக்கும் இது மாதிரி விஷயத்தில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ப்ரொசீஜராக மேக்ஸ் கற்றுக்கிட்டு தான் நல்ல விஷயம். 893 வேற என்ன நம்பர் இருக்கு, 786. இந்த 2 நம்பர் தவிர வேற என்ன இருக்கா பாருங்க. அப்போ as usual A B எடுத்துக்க வேண்டியதான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, A + B ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. மைனஸ் இங்க A - B ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கீழே A B கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நான் வந்து A² + B² + 2AB - A² + B² - 2AB அப்படி போடணுமா சார்னா, இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் வச்சு வந்தா என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு தனியாகவே போட்டுருக்கோம் பாருங்க. 4AB. அது நல்ல ஞாபகம். எனக்கு 4AB ஞாபகம் வராது சார் அப்படின்னா இது தனியாக எழுதிங்க. A² + B² + 2AB - A² + B² - 2AB. என்ன வரும் பாருங்க, A² + B² + 2AB - A² - B² + 2AB. இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ எனக்கு 4AB நிற்கும். புரியுதுங்களா? இதான் அல்ஜிப்ரா ஃபார்முலா குறையாக கற்றுக்கிட்டு. அப்போ பாருங்க, எனக்கு 4AB நிற்குது. இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணால் எனக்கு 4AB நிற்குது. அப்போ 4AB - AB. அப்போ AB அடிச்சுட்டா 4. இங்கே கவனிச்சிங்கன்னா 893க்கும் 786க்கும் இங்கே வேலையே கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் தெரியுது பாருங்க. வெறும் இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டுமே நமக்கு ஆன்சர் தெரியுது. ஆன்சர் 4. இப்போ இதை வச்சு நீங்கள் போறீங்களான்ற வச்சு தான் டிஎன்பிசி நம்ம செக் பண்ணுறாங்க. இது மல்டிப்ளை பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து பாருங்க 93. இது பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சிகட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம் பார்த்தாலும் இது வந்து நிறைய பேர் யூடியூப்ல ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் முறையாக கற்றுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த விஷயம் இதுலேயே நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, அதுவே உங்களுக்கு புரியும். காஞ்சிகட் எடுத்து எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன் ஈஸியாக. இந்த நம்பர் இதை மட்டும் பார்த்துங்க. இது 1 மட்டும் தான் நம்ம காஞ்சிகட் எடுக்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/1 + √2 கொடுத்துருக்காங்க. காஞ்சிகட்னா எடுத்து எப்படி சார் எடுக்கிறதுனாக்கா, இப்போ இதுக்கு சரிசமமான நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த நடுவில் இருக்கிற சிம்பிள் மட்டும் மாற்றிக்கணும். 1 - √2 1 - √2. இது ரெண்டும் அடிச்சா என்ன சார் வரும்னா 1 வரும். இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணா எனக்கு 1 வரும். அப்போ 1 கூட நான் இதை பெருக்குனா இதோட தன்மை மாற போகிறது கிடையாது. அப்படின்றப்போ இதை நான் சால்வ் பண்ணி எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா என்ன சொல்லும். அதை நான் சால்வ் பண்ணி எப்படி சார் எடுக்குதுன்னா இதுதான் யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்க, மேலே இருக்கிறது பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்குது, -√2 1 - √2 கிடைக்குது. இது என்ன ஃபார்முலா இருக்குதுன்னா A + B A - B இருக்கு. அதோட ஃபார்முலா A² - B². அப்போ இதில் எது A² எது B² எப்படி எடுக்கணும்னா 1 தான் A². அப்போ 1² 1. இங்க -B² எதுனா √2². √2 × √2 2 மட்டும் தான். நல்லா கவனிங்க, இங்க தப்பு பண்ணிடுவோம். நம்ம 1 - 2 வந்து -1 தான் எழுதணும். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா 1ன்னு போட்டுருவோம். அது உஷாரா எழுதிங்க. அப்போ 1 - √2 -1. எப்பவுமே டினாமினேட்டர்ல -1 இருக்கக்கூடாது. நாளா போச்சுங்க. -1 + √2. அப்போ கீழே இருக்கிற 1ஆல் டிவைட் பண்ணா எனக்கு 1 ஆக போகிறது. அப்போ இதனோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -1 + √2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அவ்வளோதாங்க. அப்போ முதல்ல இருக்கிற வேல்யூ இதை நான் சால்வ் பண்ணா என்ன கிடைக்குது, -1 + √2 கிடைக்குது. அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ்ன்னு இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த √2க்கும் +√3க்கும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -√2 + √3. அடுத்தது -√3 + √4. so on. அடுத்தது -√99 + √100. இது கிடைக்குமா?
ரைட்டு ப்ராக்கெட்லேருந்து அப்படியே எடுத்துடலாம் எல்லாத்தையும். -1 ப்ளஸ் √2 மைனஸ் √2 ப்ளஸ் √3 மைனஸ் √3 ப்ளஸ் √4 மைனஸ் √99 ப்ளஸ் √99. இது எழுதுறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் சம்பளம் எல்லாமே பெருசாகுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு வச்சுப்பீங்க. நார்மலாக இருக்கிறத மைனஸ் ப்ளஸ் மாற்றி எழுதுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே என்னென்ன கேன்சல் ஆகுது பாருங்க, +√2 -√2 கேன்சல். இதே மாதிரி -√3 +√3 கேன்சல். அதே மாதிரி இங்கேயும் அதுக்கு அடுத்த நம்பர் வந்து மைனஸ் இருக்கும். அப்போ -99 முன்னாடி ஒரு 99 இருக்கும், +99 இருக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன நிற்குதுன்னா -1 ப்ளஸ் √100 நிற்குது. √100 வெளியே எடுத்தா 10, 10 - 1 9. அப்போ ஆன்சரு 9. இது மட்டும் கொஞ்சம் நல்லா எப்படி பார்த்துங்க. இதில் பெருசாக போட்ட மாதிரி இருக்குது, ஆனால் கான்ஜுகேட் எடுத்து ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தெரிய வேண்டியது இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. அடுத்தது அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √3க்கான வேல்யூ இது, √2க்கான வேல்யூ இது. நம்ம எடுத்ததுமே என்ன பண்ணுவோம், 1 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிடுவோம். ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதோட பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, அதை எடுத்துங்க. இதை எடுத்துட்டீங்கன்னா இதை கான்ஜுகேட் எடுக்கிறோம். இது ஏன் கான்ஜுகேட் ஈஸி, ஏன் கான்ஜுகேட் எடுத்து சம் சால்வ் பண்ணுறது ஈஸின்னு சொல்றது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த சம் இப்போ இது கான்ஜுகேட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, √3. இப்போ இங்கே சிம்பிள் ப்ளஸ் இருக்கு, அப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ். இப்போ மேலே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணா √3 மைனஸ் √2. அப்போ கீழே இது A இது B, A² மைனஸ் B². √3 × √3 என்ன வரும், வெறும் 3. √2 × √2 வெறும் 2. அப்போ 3 - 2 1 தான். அப்போ மேலே இருக்கிறது √3 மைனஸ் √2 டிவைடட் பை 1 அப்படிதான் நிற்க போகுது. இப்போ பாருங்க இதனோட வேல்யூ என்ன இருக்கு, 1.732. √2ஓட வேல்யூ 1.414. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணாக்கா எனக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். பாருங்க இது வந்து பெரிய நம்பர் இருக்குது. அப்போ 12 8 வரும், 1 3 0. ஆன்சர் வந்து நீங்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம், மாட்டிக்கிறீங்க, ரொம்ப டைம் ஆகிடும். பெஸ்ட்டு இதுதான். 95 சம் பாருங்க, இது ஒரு அல்ஜிப்ரா சம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கியூப் கொடுத்துருக்காங்க, இங்கே 8 கொடுத்துருக்காங்க. x³ டிவைடட் பை x - 2 ப்ளஸ் இது எப்படி மாற்றலாம், 2³ மாற்றிக்கலாம். ரைட்டா, இங்கே கவனிங்க, டினாமினேட்டர் எனக்கு வந்து சேமாக இருந்தால் தான் நான் வந்து மேலே சால்வ் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே x - 2 கொடுத்துருக்காங்க, 2 - x கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயத்தில் நான் மைனஸ் வெளியிடுவேன். இந்த ரெண்டு நம்பருக்கும் மைனஸ் வெளியே எடுத்தா உள்ள என்ன கிடைக்கும், -2 + x. அது எப்படி சார் -2 + x கிடைக்குது, கவனிங்க. இந்த மைனஸ் உள்ள போதா, உள்ள போனால் என்ன நடக்கும், 2 கிடைக்குமா, இந்த மைனஸ் திரும்ப உள்ள போதா, -x. கரெக்டா? அப்போ நான் மைனஸை வெளியே எடுக்கணும். அப்போ நான் மைனஸை வெளியே எடுத்தேன்னாக்கா எனக்கு என்ன கிடைக்குது, இந்த மைனஸ் வெளிக்கிற மைனஸ் நேராக மேலே போயிடும். x³ மைனஸ் 2³ டைரக்டாவே இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்னாக்கா x - 2 முன்ன பின்ன மாறும். -2 + x ஒன்று தான், x - 2 ஒன்று தான். கன்ஃபியூஸ் ஆகத்தால x - 2 இப்படி நிற்குதா. இதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், a³ - b³. அது எப்படி எழுதலாம், அதை x - 2 x² + 2x ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ப்ளஸ் 4 டிவைடட் பை x - 2. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x² + 2x + 4 எங்கே இருக்கு பாருங்க, x² 2x 4. எல்லா ஆப்ஷனும் அதே மாதிரி இருக்கு. இங்கே சிம்பிள் மாற்றி கொடுத்துருக்காங்க, எல்லாமே பாருங்க சிம்பிள் மாற்றி ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சரு x² + 2x + 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் எதுக்கு உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த மைனஸ் வெளியே எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண தெரியுதா, இதை வந்து நீங்கள் வந்து மாற்ற தெரியுதா உங்களுக்கு அப்படின்றது தான் மார்க். 96வது சம் பாருங்க, ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம இந்த சம்பு, திரும்ப சொல்கிறேன். 1 2 3. அப்போது a³ + b³ என்ன கொடுத்துருக்காங்க
ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது ஏ வந்து 789, பி வந்து 211. அப்போ அதை தான் மாற்றி மாற்றி எழுதியிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அப்போது ஏ கியூப் ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் அடிச்சிட்டா ஏ ப்ளஸ் பி தான் நிற்கும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 0 0 10. இதோட அர்த்தம் சார் 1000. சிம்பிள் தான். ரெண்டுத்தையும் கூட்டி நீங்கள் போடலாம். பட் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத இருக்கும். நீங்கள் இதை பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் ஹாலில் திணறாமல் எங்கே மைனஸ் வரும் எங்கே ப்ளஸ் வரும்ன்ற விஷயத்தை முதல் கொண்டு ஈஸியாக செய்வீங்க. அதனால ஃபார்முலா வச்சு போட கற்றுக்குங்க. எல்லா அல்ஜிப்ராஸுமே ஃபார்முலா போடுங்க. இது ஏன் சொல்கிறேன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் பயந்துட்டு ஃபார்முலா இல்லாமல் போட ட்ரை பண்ணுவாங்க. வேணாது. 97. இது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் இது எப்படி கற்றுக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், 10 மேலே 9 இருக்குது. இங்கே வந்து 10 அடுக்கு 1000 அடுக்கு 9, 10 அடுக்கு 24. இப்போ விஷயம் என்னன்னா, எதை நான் எப்படி மாற்றணுன்றது தான் இங்கே விஷயமே. 24 இதை இந்த மாதிரி நம்ம மாற்றலாம், இல்லைன்னா இதை இந்த மாதிரி நம்ம மாற்றலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்குன்னா 1010 மாற்றிக்கலாம். அப்போது 10 கியூப் தான் 1000 நமக்கு தெரியும். பவர் 9 டிவைடட் பை 10 பவர் 24. இதெல்லாம் இப்படி கூட எழுதிங்க. 10 பவர் 24. அப்போ என்ன வருங்க, 10 பவர் 9 27, இங்கே 24. டைரெக்டாக அடிச்சுனாக்கா மீதி 3 நிற்குது. 10 கியூப் இருந்தாலும் ஆன்சர் ஓகே தான், 1000 இருந்தாலும் ஆன்சர் ஓகே தான். இது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a பவர் n டிவைடட் பை a பவர் m ஈக்குவல் டு a பவர் n மைனஸ் m. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த சம்மு போட்டோம். 98. போன சம் பார்த்தோம்ல அதே ஃபார்மேட் தான். பட் என்னன்னா இங்கே தசமமாக கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி தான் இதுவும். அப்போது இங்கே 16 இருக்கு, இங்கே 256 இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 அடுக்குகள். அது முதல்ல கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா 16 அடுக்கு வச்சு போட்டாலும் கரெக்டு தான். அப்போ 4 அடுக்குனாக்கா 4ஓட எத்தனை பவர் 256. 4 16, 16 × 4 64, 64 × 4 தான் 256. அப்போ 4 மடங்கு 4, அதுதான் 256. மேலே என்ன இருக்குது 0.16 இன்ட்டு 4 ஸ்கொயர் 16 உங்களுக்கு தெரியும், 0.18. பவரை பெருக்க சொல்ல மட்டும் விரல வச்சு பெருக்கிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உட்காந்து எழுதி நிற்காதீங்க எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு 4 × 4 × 4 × 4 எழுதி நிற்காது. மைண்டில் கால்குலேட் பண்ண கற்றுங்க. 4 × 4 × 4 அப்படின்ற மாதிரி மைண்டில் கால்குலேட் பண்ண கற்றுங்க. எல்லாத்தையுமே எழுதி போடாதீங்க. அப்போது 4 பவர் இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். இது ரெண்டும் பெருக்கினா என்ன கிடைக்கும், 4 பவர் 0 64 கிடைக்கும். இன்ட்டு இங்கே என்ன கிடைக்கும், 4 பவர் 0 36. 18 × 2 36, 4 16 64. இது ரெண்டுத்தையும் கூட்டணும். அதாவது என்ன ஃபார்முலா இது பார்த்தீங்கன்னாக்கா, a பவர் n இன்ட்டு a பவர் m. இதுக்கு a பவர் n ப்ளஸ் m. மேலே இருக்கிற பவரை பெருகிட்டு போறீங்க, மேலே இருக்கிற பவரை கூட்டணும். இது நல்லா புரிஞ்சு வச்சுங்க. இப்போ கூட்டினா என்ன ஆகும், 0.64 0.36 ரெண்டுத்தையும் கூட்டினா 0 0 1 கிடைக்குது எனக்கு. அப்போது 4 பவர் 1 4 பவர் 1 4 தான் ஆன்சர். இதோட ஆன்சர் அடுத்த பாருங்க. இது கொஞ்சம் வந்து நம்ம நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியாத சொன்னேன். ஆனால் பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாகவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஏ ஸ்டார் பி, இது மல்டிப்ளிகேஷன் கிடையாது, இந்த ஸ்டாருக்கான பொருள் வேறு. இந்த மாதிரி பொருள் கொடுத்தா, இந்த மாதிரி விஷயம் கொடுத்தனால இந்த ஸ்டார் வச்சு கொடுத்தாங்க என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாற்றணும்னு அர்த்தமா. நம்ம எப்படி வேணால் கொடுப்பாங்க டிஎன்பிசியில், அது வந்து எந்த மாடுலேஷன் வேணால் கொடுப்பாங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம்ன்றது கிடையாது, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம ஒட்டு மொத்தமாக வந்து இப்படி கொடுத்தாலும் இதுதான் அர்த்தம் புரிஞ்சுக்க போறீங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் அர்த்தம். அப்போ இப்படி கொடுத்தா இந்த மாதிரி மாற்றணும். அப்போ இந்த மாதிரி கொடுத்தா நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, அவன் கொடுத்துக்கிறது ஏ ஸ்டார் பின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்க 2 ஸ்டார் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அப்போ இதை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். ஏ ஸ்டாரு திரும்ப ஸ்டாரு -1 இப்படி இருக்கு. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் இது ஏவாகும், இது ஒட்டு மொத்தமாக பி ஆகும். அதுக்கடுத்தது இது ஏவாகும், இது பி ஆகும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறங்கிற ஏபியை சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். சரி, இது கேபிட்டல் பின்னு வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது ஸ்மால் வீல், இதில் இப்போ இது கேபிட்டல் பி வச்சுங்க. அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ என்ன பாருங்கள், ஏ வந்து 3, பி வந்து 1.
அப்படின்றப்போ 3 into 1 சாரி 3 into -1 -3. அடுத்தது AB என்ன வரும் 3 -1 அப்போ 2 கிடைக்கும். அப்போ எனக்கு B ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 3 - 2 கரெக்டா. இப்போ இந்த B ஓட கிடைச்சிது. அப்போ இது A ஓட மதிப்பு எனக்கு 3, B ஓட மதிப்பு -3/2. அப்போ இதில் சால்வ் பண்ண போகிறோம். AB/A + B. இப்போ ABனா எப்படி எழுதலாம் 3 × -3/2. A + B னா 3 + -3/2. இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் 9/2 டிவைடட் பை இங்கே இது வந்து இதுவும் அதே மாதிரி பண்ணிடாதீங்க. இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 3 சார் 6 6 - 3 3 + 2. அப்போ இது எப்படி எழுதுறோம் இது மேலே ஒரு ஃப்ராக்ஷன் கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. அது எப்படி எழுதணும் பாருங்க இன்ட்டு இது 2/3 இது ரெண்டுத்தையும் அடிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் அடிச்சோனாக்கா 3. ஆன்சர் வந்து -3. ஏ ஆப்ஷனில் இருக்குங்க. கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ரெண்டு தெளிவுபடுத்திக்கணும். அதாவது A ஸ்டார் B அதுக்கு தான் இந்த பொருள். ஆனால் இங்கே கொடுத்துக்கிட்டு 2 ஸ்டார் கொடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் எக்ஸ்ன்னு வச்சுங்க. அதை இது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 ஸ்டார் எக்ஸ்எல் B எப்படி வேணா வச்சுங்க. இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்த்தலாம். 100ஆம் சம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்க வராங்க பாருங்க. இதுவும் அந்த எக்ஸ்போனன்ஸ் பேஸ் பண்ண சம் தான். அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இது A/m A/n. அதுக்கு என்ன பண்ணோம் A/m - n. இதை பேஸ் பண்ணி தான் இதை போட போகிறோம். அப்படின்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்க x/m x/n டிவைடட் பை. அப்படின்னா எப்படி எழுதுறோம் அதனாக்கா x/m - n மேற்கொண்டு என்ன இருக்கு m + n. அடுத்தது x/n - l n - l. அடுத்து இந்த புள்ளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ரைட். இதெல்லாம் பார்த்தா என்ன ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சு பாருங்க. A² - B² எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு A + B A - B கிடைக்குதா. அந்த A + B A - B தான் இங்கே இல்லை m² - n² எப்படி ஒன்றா எடுத்துங்க. ஒன்றுத்துக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் கிடைக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ்னா இது எப்படி எழுதலாம் நம்ம m² - n² x/n² - l². x/l² - m². ஒட்டுமொத்தமாக மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நமக்கு என்ன அர்த்தம் A/n × A/m இல்லை A/l இப்படி கொடுக்குறாங்க. அப்படின்னாக்கா A/n/m/l இதுதான் பொருள். அப்போது இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால எக்ஸ் நான் காமனாக எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் லைனாக எழுதினு வரேன். என்ன வருது பாருங்க m² - n². இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் n² - l² + l² - m². இந்த மூணுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன வருது பாருங்க -n இதுவும் கேன்சலு இதுவும் கேன்சலு +n -n. அப்போது மொத்தமாக கேன்சல் ஆச்சுதுன்னா என்ன வருதுன்னா எனக்கு 0ன்னு கிடைக்குது. அப்போது x/0 அப்படின்னா ஆன்சர் 1. ஏன்னா எனிதிங் பவர் 0 எனக்கு ஆன்சர் 1. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து x/1ன்னு போட்டுருவோம். x/1 x அப்படின்னு கூட நினச்சிக்குவோம். நல்லதில் எங்கள் ஆன்சர் ஆப்ஷன் இல்லை. எனிதிங் பவர் 0 ஆன்சர் வந்து 1. ஓகே, அவ்வளோதான். மொத்தம் நீங்கள் வந்து 76லேருந்து 100ஆம் சம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் மேக்ஸு. எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. 25 சம்ஸ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ சம்ஸ் போட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க. தேங்க்யூ.